ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கந்தா ஹோம் சேனல். நீங்கள் வந்து யூடியூப் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்னோட டிஜி சேவிங்ஸ், கோல்டு சேவிங்ஸ் என்னெல்லாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ், கோல்டு சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெய்லி மார்னிங் வந்து 9:45க்கு வந்து அன்னைக்குள்ள கோல்டு ரேட் என்னங்கிறது நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்னோடய சேவிங்ஸ் பிளான்ஸ் என்னெல்லாம், நான் கோல்டு காயின் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன், ஜுவல்ஸ் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதே மாதிரி நான் வந்து என்னோடய குழந்தைங்களுக்காக என்னென்ன சேவிங்ஸ் பிளான்லலாம் ஜாயின் பண்ணிக்கங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போட போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து டிஜிட்டல் சேவிங்ஸ் வந்து 2 ஸ்கீமில் பண்ணுறேன். ஒன்று வந்து ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டும், இன்னொன்று வந்து போத்திஸ் டிஜிகோல்ட்லேயும் வந்து சேவ் பண்ணுறேன். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு வந்து நான் சேவ் பண்ண ஆரம்பித்தது வந்து இந்த பிப்ரவரியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் வந்து டிஜிகோல்டு சேவ் பண்ண ஆரம்பித்தது வந்து போத்தீஸில் தான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்ம வந்து அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதோட மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்கன்னா எனக்கு செப்டம்பரில் வந்து மெச்சூரிட்டி ஆகுது. அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு 22/9 வந்து எனக்கு வந்து, அதாவது செப்டம்பர் 22 வந்து எனக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் வந்து முடியுது. ஸோ வந்து நான் எவ்வளோ இது வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தோம்னா 1.150 கிராம், அதாவது ஒரு கிராம் 150 மில்லி வந்து நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பெனிஃபிட்டாக வந்து ஆட் ஆகிருக்கிறது வந்து 0.086 வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் வெயிட் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தா 1.236. ஓகேவா, நான் இவ்வளோ தான் சேவ் பண்ணியிருக்கிறேன். டிஜிகோல்டு வந்து ஆக்சுவலாக இது வந்து நான் சேவ் பண்ணையில் வந்து நிறையா சேவிங்ஸ் ஸ்கீம் பிளானில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். லலிதாவில் சேவிங்ஸ் ஸ்கீம், மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம் பிளான் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அதுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால இதில் வந்து அப்பப்போ கிடைக்கிற அமௌண்ட்டை மட்டும் நான் போட்டுட்டு வந்தேன். எப்போவாது வந்து நான் அதிகமாக இப்போ வந்து நான் செலவு பண்ணுறேன்னு எனக்கு தோணுச்சுன்னா, அதாவது வீட்டுக்கு நம்ம ஏதோ ஒரு திங்ஸ் வாங்க போகிறோம், அன்றைக்கி வந்து ஒரு 500 ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு தாட்டில் தோணுச்சுன்னா, அன்றைக்கி சரி ஒரு 100 ரூபாய் நம்ம கோல்டுக்கு எடுத்து வைப்போம். அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன், 100 ரூபாய் எடுத்து டிஜி சேவிங்ஸில் வந்து நான் போட்டுருவேன். அன்றைக்கி வந்து இப்போ ஒரு 1000 ரூபாய் நான் வந்து செலவு பண்ணிட்டோம்னா ஒரு 200 ரூபாய், சரி 1000 ரூபாயோட சேர்த்து 200 ரூபாயும் போச்சு, அந்த மாதிரி நான் கணக்கு வச்சுட்டு அந்த மாதிரி நான் சேவ் பண்ணதான். இதை வந்து நான் சீரியஸாக எடுத்து பண்ணலை. ஆக்சுவலாக நிறைய அமௌண்ட் வந்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி நான் பண்ணலை. இது வந்து சரி அதிகமாக செலவு பண்ணும் போது நமக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வரும்போது நான் என்ன பண்ணினேன், சரி ஒரு 100 ரூபாயாக சேர்ப்போமேன்னு சேர்த்தது தான். ஆக்சுவலாக நான் தப்பு பண்ணது அங்கே தான். நான் வந்து போத்திஸ் டிஜிகோல்டு சேவ் பண்ணையில் வந்து ரேட் வந்து கம்மியாக தான் இருந்தது. அப்போ நான் வந்து சேவ் பண்ணியிருந்தோம்னா 10,000 சம்திங், அதிலே வந்து எனக்கு 1 கிராம் வந்து ஆட் ஆகிருந்தது. ஸோ வந்து நான் அப்போ நிறைய சேர்த்துருக்கலாம். பட் நான் வந்து இதை என்ன பண்ணினேன், சும்மா கிடைக்கிறப்பெல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து நான் சேர்த்துட்ருந்தேன். ஏன்னா நான் மந்த்லி வந்து அங்கே லலிதாவில் வந்து 15,000 வந்து பே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால நான் இதில் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கிற பைசாவை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ நான் டோட்டலாக வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு இதில் பார்த்தா 13,253 ரூபா வந்து நான் சேவ் பண்ணியிருக்கிறேன் இதில். ஸோ எனக்கு வந்து மெச்சூரிட்டி வந்து செப்டம்பர் 22 வந்து மெச்சூரிட்டி ஆகுது. நான் வந்து இதை காயினாக தான் வந்து வாங்குவேன். ஏன்னா 1.23க்கும் போது உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆர்னமெண்ட்ஸாக நம்ம வாங்கினோன்னா. ஸோ வந்து நான் மோஸ்ட்லி காயின்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கடுத்து நான் வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தது வந்து ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணேன். இதோட மெச்சூரிட்டி டேட் வந்து எனக்கு Jan 1 வந்து வருது. அதாவது 2027 Jan 1 வந்து எனக்கு மெச்சூரிட்டி டேட் வந்து வரும். நான் வந்து ஆக்சுவலாக அதை பிளான் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து நான் வந்து கோல்டு வாங்கணும். ஏன்னா வந்து ஜிஆர்டியில் வந்து ஒவ்வொரு நியூ இயருக்கும் வந்து நம்மளுக்கு காயினுக்கு வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபரில் ஒரு காயின் வாங்கணும். அதுவும் என்னோடய டார்கெட் வந்து 1 பவுண்ட் வாங்கணுங்கிறது தான் என்னோடய டார்கெட்டு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணினேன், February 5 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். February 5ல் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது கரெக்டாக வந்து January 1 வந்து நமக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் வரும். உங்களுக்கு வந்து இதில் பார்த்தாலே தெரியும், எனக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் வந்து 1 Jan 2027 வந்து வருது. நான் இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா 84,328 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கிராமாக பார்த்தா 6 கிராம் 303 மில்லி வந்து நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஏன் இவ்வளோ அமௌண்ட் நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, எனக்கு லலிதாவோட சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது மந்த்லி இன்வெஸ்ட் ஸ்கீம் வந்து நான் முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஆர்னமெண்ட்ஸாக வாங்காமல் இந்த தடவை கோல்டு காயினாக சேவ் பண்ணணுங்கிறத நான் ஃபஸ்ட்டே வந்து டார்கெட் வச்சுட்டேன். நம்ம ஆர்னமெண்ட்ஸாக சேவ் பண்ணணுன்னா மந்த்லி சிட் ஸ்கீமில் போடுறது தான் நமக்கு லாபம்.
பட் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கோல்டு காயின் தான் வேணுங்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணிட்டேன். கோல்டு காயினுக்கு நம்ம சிட் ஸ்கீமில் வந்து மந்த்லி பண்ணிவிட்டு அதில் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறது எனக்கு வேஸ்ட்டு. அதுக்கு நான் வந்து இன்ஸ்டா கோல்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டா கோல்டில் எனக்கு அவங்க கிடைக்கிற பெனிஃபிட் வெயிட்டும் கிடைக்கும். ப்ளஸ் நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு ஆஃபரில் அதே வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபரில் வந்து அதே 8 கிராமை நான் வாங்கிடலாம். ஸோ அதுதான் வந்து அதுக்காக நான் பிளான் பண்ணி வாங்கினது தான் ஆரம்பித்தது தான் வந்து இந்த ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் என்னோடய டார்கெட் வெயிட் வந்து 1 பவுன் 8 கிராம் வந்து நான் டார்கெட் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் வந்து நான் எவ்வளோ சேர்த்துட்டேன்னா 6 கிராம் 303 மில்லி வந்து நான் சேர்த்துட்டேன். இன்னும் நான் சேர்க்க வர்றது இன்னும் 1 கிராம் வந்து இருக்குது. எனக்கு இதில் பெனிஃபிட் எவ்வளோ வந்து வெயிட் ஆட் ஆகிருக்குறேன்னா 483 மில்லி வந்து ஆட் ஆகிருக்குது. 483 இன்னொரு 17 வந்ததுன்னா எனக்கு 500 மில்லி 1/2 கிராம் வந்து சேர்த்த கணக்காயிடும். ஸோ வந்து என்னோடய டார்கெட் வெயிட் வந்து 8 கிராம் தான் வந்து நான் டார்கெட் வச்சுருக்கிறேன். 1 பவுன் வந்து நான் சேர்க்கணும். காயின்ங்கிறதுனால தான் நான் இன்ஸ்டா கோல்டு வந்து ப்ரிஃபர் பண்ணேன். இதுவே நான் ஆர்னமெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக சிட் ஸ்கீம் தான் போயிருப்பேன். ஏன்னா வந்து என்னோடய பசங்க வந்து இப்போ சின்ன பசங்களாக தான் இருக்காங்க. நம்ம வந்து ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி வச்சோன்னா பின்னாடி அவங்களுக்கு வந்து அந்த டிசைன் பிடிக்காமல் போகலாம். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா இப்போ காயினை வாங்கி வச்சுட்டா பின்னாடி அவங்களுக்கு விருப்பத்துக்கு தக்கன வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஆர்னமெண்ட்ஸாக அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், அப்போ வந்து திரும்ப நம்ம ஆர்னமெண்ட்ஸ் எடுக்கலையும் ஜிஎஸ்டி கட்டணும். 2க்கும் வந்து ஜிஎஸ்டி கட்டணும். இது கொஞ்சம் லாஸ் மாதிரி தான் தெரியும். பட் நம்ம இப்போ மாடல் பிடிக்காமல் நம்ம எடுத்து அதை நம்ம திரும்ப போட்டுட்டு திரும்ப எடுக்கையில் அது நிறைய வந்து நமக்கு வந்து அது வேஸ்ட் ஆகும் அமௌண்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட்டு நான் இந்த மாதிரி காயினாக வாங்கி வச்சுட்டு பசங்க வளரும் போது அவங்க விருப்பத்துக்கு தக்கன வந்து எடுத்துக்கலாங்கிற பிளானில் தான் வந்து நான் காயின் சேர்க்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி காயின்கிற போது நம்ம இப்போ ஏதோ ஒரு நான் இடம் வாங்குகிறேன் அல்லது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அப்போ எனக்கு தேவைன்னா கூட நான் வந்து இதை வந்து விற்றுக்கிடலாம். பட் நம்ம ஆர்னமெண்ட்ஸாக வாங்கி வைக்கையில் நமக்கு வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸை விற்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன பண்ணாது, நம்மளுக்கு வந்து மனசு வந்து வராது. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து கோல்டு ஜுவல்லர்ஸ் வந்து நம்ம ப்ரிஷியஸாக பார்க்குறதுனால கண்டிப்பாக அந்த மனசு வராது. அதுக்காக தான் வந்து நான் காயின்கிறத டார்கெட் பண்ணிவிட்டு தான் வந்து நான் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன். இது வரைக்கும் 6 கிராம் 303 மில்லி வந்து சேர்த்துருக்கிறேன். எனக்கு பெனிஃபிட் வெயிட்டோடு சேர்த்து நான் 6 கிராம் 786 மில்லி நான் சேர்த்துட்டேன். இன்னும் வந்து ஒரு 1 கிராம் 200 மில்லி நான் சேர்த்துட்டோம்னா என்னோடய டார்கெட் வெயிட்டை அச்சீவ் பண்ணிடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஹைப் பட்டனை கொடுங்க. அதே மாதிரி வந்து இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுற அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.